அப்ப எத்தனையோ வழிகள் இருக்கு பிரபஞ்ச சக்தி இருக்கு. அதையும் சொல்லிட்டு அந்த மழை தண்ணியை நீங்க பவர் பண்ணி வச்சுக்கணும். அது தனியா ஒரு இதை வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அந்த நட்ட நடுவுல குரு சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அருமையான செல்லங்கள், அது மட்டுமல்ல எண்ணூர் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னா, இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம எப்படி இணைச்சிக்கலாம், பிரபஞ்ச சக்தி வந்து எப்படி சக்தி எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான். அப்ப எத்தனையோ வழிகள் இருக்கு பிரபஞ்ச சக்தி எடுக்க. முக்கியமா வந்து தீட்சைகள், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. பிரபஞ்ச சக்தியோட இணையமா நீங்க என்ன ஆகணும், உங்க ஆரா, உங்க சக்கரா, அதுக்கெல்லாம் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இப்போ பிரபஞ்ச சக்திக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இப்போ இந்த வைப்ரேஷனும் அந்த வைப்ரேஷன் கூட போய் பக்கத்தில் வர பார்த்தா யூ வில் ஃபீல் இட் இல்லையா. அதை என்ன சொல்றாங்க, நீங்க விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்னன்னா, அந்த விஸ்வரூப தரிசனம் என்னங்கிறது என்னன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலை கூட்டுறது தான். புரியுதா? கூட்டுறப்ப அது நீங்க பெருசா பார்க்கறது இல்லை, அதோடைய சக்தி அந்த லைட்டையும் உணர்வீங்க. அதுதான் விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப நம்ம என்ன பண்ணணும், மழை பெய்யுதா, அந்த மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணியை சேகரித்து வைங்கன்னு எவ்வளோ நாட்களாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எந்தெந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்க திவ்ய தேசத்தினுடைய அத்தனை தண்ணிகளும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது கிணத்து தண்ணி, அருவி தண்ணி, அதுக்கப்புறம் ஆற்று தண்ணி, கடல் தண்ணி, எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக நான் சேர்த்து வச்சோமா சேர்த்து வச்சுக்கலாம். முக்கியமாக மழை தண்ணியில் சேர்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது. அது தனியாக ஒரு இதை வச்சு ஒரு பாத்திரம் வச்சு அந்த நட்ட நடுவில் வச்சு நீங்கள் வாங்கலாம், தண்ணி எடுக்கணும். புரிஞ்சுதா? இந்த தண்ணியில் என்ன பண்ண போகிறீங்க இப்போ எதுக்காக, ஏன்னா நம்ம பிரபஞ்ச சக்தியோடு இணையணும், எங்கே நம்ம என்ன வேணுமாலும் நடத்திக்கலாம். அதுக்காகத்தான். எப்படி அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு பாஸ் ஃப்ளவர் ஒன்று இருக்குது, அதுக்கு ஸ்வீட் செஸ்னட் ஒன்றே போதும் கடவுளோட கரிஷ்டம் பண்ணுறது. நம்பர் 1212 ஒரு நம்பர், இன்னொன்று 389 ரெண்டு நம்பர் இருக்குது. 1212 ஒரு நம்பரு, இல்லைன்னா 389 அது ரெண்டு நம்பருக்குள்ள எது வேணுமா நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த காலத்தில் நாங்கள்லாம் மழை வந்தோடனே போய் நடுவில் போய் நின்றுவோம். நின்றுக்கிட்டு அப்படியே மலையில் நின்றுட்டு தியானம் பண்ணிக்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மழை தண்ணியை சேகரித்து அது மேலே இந்த மாதிரி இதை வச்சு இந்த பாருங்கள், நான் சேகரித்து வச்சுட்டேன். 1212 389 அதில் எழுதிட்டேன், எழுதி பவர் பண்ணிட்டேன். அது ரேக்கிக்காங்க அப்படி பவர் பண்ணுவாங்க. ஒரு மத்ரா இருக்குது, அமோர்கா பாசகுரோதா கார்ஷய விஜயா. அதாவது அமோகா பாசக்ரோதா கார்ஷய விஜயா அப்படிங்கிறது அந்த மந்திரம். அது நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு அதையும் சொல்லிவிட்டு அந்த மழை தண்ணியை நீங்கள் பவர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 3 நாட்கள் மழை தண்ணீர் என்ன பண்ணணும், சேகரித்து 3 நாள் சேகரித்து அதை வந்து 3ல் 3 நாளைக்கு வைக்கணும். 3லன்னா நீங்கள் நிலாவில் 3 நாள் வைக்கணும், வெயிலில் 3 நாள் அந்த தண்ணியை வச்சு அதை பவர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மழை தண்ணியை கரெக்டாக நல்லா சேகரித்து வச்சுருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணலாம், நீங்கள் அது கொஞ்சோடு தண்ணியை மட்டும் தான் எடுத்துக்கோங்க. ஒரு 5 ounce 10 ounce 6 ounce 9 ounce எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 2-3 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு, ஒரு பச்சை கற்பூரம் சேர்த்து அந்த தண்ணியை வச்சுக்கணும். சாமி ரூமில் வச்சுக்கிட்டு இந்த அமோகா அபாசகுரோத காஷ விஜயா, அப்புறம் காஷ விஜயா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் அதை சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு பிரச்சனையாக இருக்குது, ஏதா யாருக்கா பிரச்சனை இருக்குது, யாருக்காதுன்னா இதை கொடுத்து நீங்கள் ஒரு சொட்டை உங்கள் வீட்டில் தெளிச்சுருங்கன்னு சொல்லலாம். இல்லை நீங்களும் தெளித்து விட்டுடலாம். அதை எடுத்து என்ன பண்ணாங்க பாருங்கள், சூட்டு இந்த இடத்துல ஒரு சொட்டு இப்படி வச்சிங்கன்னா போதும். அப்புறம் உங்கள் தொப்புள்ள ஒரு சொட்டுன்னா அப்படி தான் வச்சுக்கிறது. தொப்புள்ள ஒரு சொட்டு வைக்கணும், இங்கே ஒரு சொட்டு. நான் சாமி கும்பிட்டாலே அபிஷேக தீர்த்தத்தை இங்கேயும் இந்த 3 இடத்துலையும் வைப்பேன். 1 2 3 பிகாஸ் யூ வில் பி கெட்டிங் த பிரபஞ்ச சக்தியை அந்த இடத்துல சேர்க்கிற டைண்டியான். அதில் அது இடத்துல 100 வந்து நம்ம எது சேர்றதுனால அது சொல்கிறோம். புரிஞ்சா? அடுத்தது குடிக்க தண்ணியில் ஒரு சொட்டு அதை போட்டுக்கோங்க. அப்புறம் தரையும் அதை வச்சு துடைக்கிறேன். அப்புறம் ரூமில் 4 மூலையும் அதை போட்டு விட்றான். இப்போ 3 8 9ங்கிற எண்ணெய் 9 முறை தண்ணியில் எழுதும். 389 அப்படின்னு தண்ணியை எழுதணும். தண்ணியை எடுத்து இந்த தண்ணியே நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த
சிஜிலையும் வரைஞ்சிக்கலாம். இது ஒரு சிஜில் இருக்கு பார்த்தீங்களா? இதை வரைஞ்சிக்கலாம். அப்படியே வரைஞ்சி இந்த தண்ணிக்கு அதில் வச்சு இந்த தண்ணியை பவர் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நாளைக்கு வெளியே வச்சாலே போதும். இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கிற தண்ணியை கொட்டி வச்சுட்டிங்கனாலே 3 நாள் நிலவில் 3 நாள் வெயிலையும் வச்சு வந்து வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி பவர் ஆகிடுது. அந்த பவர்ஃபுல் தண்ணியை நீங்கள் எதுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விபூதி பூசிங்கன்னா கூட அந்த தண்ணி ஒரு செட்டு விபூதி எடுத்து அப்படி எடுப்பீங்க. சந்தனருக்கு வந்து சந்தனம் வச்சுக்கோங்க. அதை வந்து சாமியோருக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ பிரபஞ்ச சக்தி அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதா? அதை நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் இமேஜின் பிரகாரம் ஆட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இதை சாமிக்கு தண்ணி வச்சு கும்பிட்றப்ப ஒரு சொட்டு தண்ணி அதை வச்சு பண்ணிக்கணும். புரிஞ்சிச்சா? பால் வைக்கிறீங்களா, ஒரு சொட்டு பாலில் இருக்காங்க. ஆனால் உப்பு போட்டு பண்ணுறப்ப நீங்கள் உப்பை மட்டும் போட்டிங்கன்னா அது துடைக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இதை மட்டும் செஞ்சிங்கனாலே போதும். யூ வில் பி கனெக்டட் டு த பிரபஞ்சம். பிரபஞ்ச சக்தி எடுத்து அவங்க என்னங்க பண்ணுறதுன்னா whatever you want in your life you will be getting through. என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த தண்ணியை தெளிச்சிட்டு அதை தீயப்படுத்தி ஊற்றி எரிச்சிங்கன்னா கூட நடக்கும். எரிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு மண் பாத்திரமோ இல்லாட்டி அக்னி ஊற்றுற பாத்திரமோ வாங்கி வச்சுக்கணும். இந்த தண்ணியை தெளிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அது நடக்கும் கண்ணுங்களா? இந்த தண்ணியை நீங்கள் ஏதோ ஒன்று எழுதுறீங்க, அது இந்த எழுதுறீங்க, இந்த சிம்பலையும் எழுதிட்டு இந்த பாருங்கள் என்ன வேணுமோ அதை எழுதிடுங்க. 6 பாகமாக மடிக்கிறீங்க இல்லையா? நம்ம 7 மடிக்க சொல்லுவோம்ல, சாரி 7 மடிக்க சொல்லுவோன்னா அது என்ன பண்ணுறீங்க, 7 மடிக்கிறீங்க. 7 மடித்தாச்சு. 7 மடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இதில் அந்த தண்ணியை எடுத்து வைக்கிறீங்க. புரிஞ்சிச்சா? தண்ணி எடுத்து வைக்கிறீங்க. ஒரு விசேஷம் வருது, எல்லோரும் சாப்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து சுற்றி நெய்வேத்தியம் பண்ணி விட்டுருவீங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படி இல்லாமல் நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையில் நிறைய இமேஜினபிளாக அதை யூஸ் பண்ணிங்கன்னா யூ பி யூட்டிலைசிங் த பிரபஞ்ச எனர்ஜி. ஈஸியாக எடுத்து பண்ணலாம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இதை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.